அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா NDDB ரிப்போர்ட் இதுல கிளியரா இருக்கும். 8 கண்டெய்னர்ல 4 நல்லா இருக்கு, உள்ள அனுப்பணும். 4 கண்டெய்னர்ல வனஸ்பதி கீ வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் ஆனதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டோம், யூஸ் பண்ணலன்னு கிளியரா ஒரு EO சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியர் கட்டா வந்தது நீங்க சிஎம்மா இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு. கண்டெய்னர் வந்தது, சாம்பிள் எடுத்தது, ரிப்போர்ட் வந்தது, எல்லாமே உங்க கவர்மெண்ட்ல. உண்மையிலே கடவுள் மேல பக்தி பயம் இருந்தா இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுன்னா சிஎம்மா இருக்கிறவங்க, டிப்யூட்டி சிஎம்மா இருக்கிறவங்க என்ன செய்யணும்? நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி பொலிட்டிக்கலா ஜீரோ ஆக்கணும்னு ஒரு ராங் இன்டென்ஷனோட நீங்க பேசுறது இந்த ரிப்போர்ட்ல டேட்டோட வெளியே வந்துருச்சு. ஸோ அதனால நீங்க தப்பு பண்ணது. திருப்பதி விவகாரம் தொடர்பாக ஆந்திர முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா அவர்கள் முன்வைத்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். முதல்வர் ஷூவுடன் பூஜை செய்யும் புகைப்படங்கள் வெள்ளை பேப்பரில் ஆதாரம்னு பரபரப்பை ஏற்படுத்திய பேட்டி. திருப்பதி லட்டு விவகாரம் நாளாக பூதாகரமாகிட்டு இருக்கிற நிலைமையில இது தொடர்பா ஆந்திர முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டியில தான் உண்மையிலேயே ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. திருப்பதி லட்டு விவகாரத்துல சந்திரபாபு நாயுடு கடவுளோட விளையாடிட்டு இருக்காங்க. சந்திரபாபு நாயுடு பூஜை செய்யும் போது கூட ஷூ காலோட தான் போய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சில புகைப்படங்களை காமிச்சிருக்காங்க. மார்ச்லயே ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு. ஜூலை மாசத்துல திருப்பதி கோவிலுக்கு நெய் வந்துச்சு. அதுல 4 லாரி நெய் தான் அனுமதிக்கப்பட்டுச்சு. 4 லாரி நெய் வனஸ்பதி கலந்திருந்ததுனால நிராகரிக்கப்பட்டுச்சு. இப்படி அந்த நேரத்துல என்னென்ன நடந்துச்சு, இந்த விவகாரம் தொடர்பா CBI விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு பல விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த பேட்டி இணையத்துல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பலி கொடுத்துட்டார். அப்புறம் சிஎம் ஆக்குறேன்னு சொன்னா புரந்தேஸ்வரி ஹஸ்பண்ட இவரை சிஎம் ஆகுறதுக்கு பலி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஜூனியர் NTR ஹரிகிருஷ்ணாவை எப்படி பலி கொடுத்தாரோ நீங்க பார்த்தீங்க. அதுக்கப்புறம் நான் கம்பைன் ஸ்டேட் இருந்தா லைஃப்ல சிஎம் ஆக முடியாதுன்னு நினைக்கும் போது ஸ்டேட்டை 2 ஆக்கிட்டு சிஎம் ஆகுறதுக்காக ஜனங்களோட பவிஷ்யத்தோட எப்படி விளையாடிருக்காங்க நீங்க பார்த்துருக்கீங்க. இப்போ எலெக்ஷன்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க, எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு எவ்வளவு பொய்யான ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. EVMல எவ்வளவு மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு எப்படி வந்தாரோ எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆட்சிக்கு வந்தா இந்த 100 நாள்ல அவர் ப்ராமிஸ் பண்ண எதுவுமே ஜனங்களுக்கு பண்ண முடியல. ஃப்ளட்ஸ் வந்திருக்கு, ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல, சின்ன குழந்தைங்களுக்கு பால் கூட கொடுக்க முடியாத இந்த கவர்மெண்ட். ஜனங்க எங்க போராட்டம் செய்யறது எல்லாருக்கும் தெரியுமோ, அது டைவர்ட் பண்ணும். ஸ்டீல் பிளான்ட்டை பிரைவேட் பண்றாங்க. அது எல்லா லட்சக்கணக்கான அங்கே ஒர்க் பண்றவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஜனங்களுக்கு தெரியக்கூடாது. இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ற சந்திரபாபு நாயுடு அந்த தப்பெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாம டைவர்ட் பண்றதுக்கு டைவர்ட் பாலிட்டிக்ஸ் தான் இந்த லட்டு விஷயம் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா உண்மையிலே கடவுள் மேல பக்தி பயம் இருந்தா இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுன்னா சிஎம்மா இருக்கிறவங்க, டிப்யூட்டி சிஎம்மா இருக்கிறவங்க என்ன செய்யணும்? அது மேல என்கொயரி பண்ணணும். என்கொயரி பண்ணிட்டு தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும். அப்படி இல்லாம அவங்களோட NDA கூட்டணி மீட்டிங் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தது, இந்த மாதிரி அனிமல் ஃபேட் இதில் மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் பேசுனது, அந்த பேசல பொய்ய உண்மையாக்குறதுக்காக அவர் ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காரு. அந்த ரிப்போர்ட் நீங்க பார்த்தீங்கன்னா NDDB ரிப்போர்ட் இதுல கிளியரா இருக்கும். மார்ச்சோட ஜெகன்மோகன் ரெட்டி சார் சிஎம்மா முடிஞ்சிச்சு, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜூன்ல சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆனார். ஜூலைல தான் அந்த டேங்கர்ஸ் வந்திருக்கு. 17/7/2024 கண்டெய்னர்ஸ் வந்திருக்கு. அது டெஸ்ட்டுக்கு அனுப்புனா 23/7/24 தான் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அந்த 23 அன்னைக்கே திருமலா
ஈஓ ஷாமல் ராவ் ப்ரெஸ் மீட் வச்சுட்டு இதில் வந்து வனஸ்பதி வெஜிடபிள் ஃபேட் மிக்ஸ் ஆனதுனால 8 கண்டெய்னரில் 4 நல்லா இருக்குது உள்ளே அனுப்பணும், 4 கண்டெய்னரில் வனஸ்பதி கீ வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் ஆனதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டோம், யூஸ் பண்ணலன்னு கிளியராக ஒரு ஈஓ சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிடிடி வந்து ஈஓ கண்ட்ரோலில் இருக்கும், ஈஓவில் வந்து சேர்மன் கமிட்டி தான் அதில் வந்து மெயின் போர்ஷன், அதில் வந்து கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் ஒன்றும் இருக்காது. ஸோ கிளியர் கட்டாக வந்தது நீங்கள் சிஎம்மாக இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு, கண்டெய்னர் வந்தது, சாம்பிள் எடுத்தது, ரிப்போர்ட் வந்தது, எல்லாமே உங்கள் கவர்மெண்ட்டில் தப்பு நடக்கலை, அது யூஸ் பண்ணல, அது வெஜிடபிள் ஆயில்னு ஈஓ சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி பொலிட்டிக்கலாக ஜீரோ ஆக்கணும்னு ஒரு ராங் இன்டென்ஷனோட நீங்கள் பேசுனது இந்த ரிப்போர்ட்டில் டேட்டோட வெளியே வந்துருச்சு. ஸோ அதனால நீங்கள் தப்பு பண்ணது பேக் ஃபயர் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீ சைடுக்கு ஒதுங்கிட்ட, உன்னோட டைரக்ஷனில் ஹீரோ பவன் கல்யாண் முன்னுக்கு வந்திருக்காரு. ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு எப்போவுமே கடவுள்னா பக்தி இல்லை, பயம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எப்போவுமே எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார். எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார்.